ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். மகாபாரதத்தில் கொஞ்ச இடங்களில் வந்து சென்று அதிகம் யாராலும் பேசப்படாமல் போன கதாபாத்திரம் மாத்ரி. அழகால் மயக்கி பாண்டுவின் உயிர் போக காரணமானவள் என பெரும்பாலும் இவள் அறியப்பட்டாலும் உண்மையில் மாத்ரியும் மகாபாரதத்தில் அவல நிலைக்கு உள்ளான பெண்களின் வரிசையில் இவளும் ஒருவளே. விருப்பம் கேட்கப்படாமல் நடத்தப்பட்ட திருமணம், அதிலும் விலை கொடுத்து பீஷ்மர் வாங்கி வந்தார் இரண்டாம் தாரமாய் பாண்டுவிற்கென. அதனால்தான் என்னமோ ஆரம்பத்தில் இருந்தே அஸ்தினாபுரமே இவளை இழிவாய் கருதியது. மனம் முடிந்து திக்விஜயம் செய்து பிரிந்த கணவன் வந்தான் மீண்டும் வனவாசம் செய்கிறேன் என்று. பின் பல வருடம் கானக வாழ்க்கை. அதிலே அவன் பெற்றான் மாபெரும் சாபம். குந்திக்கோ வரம் இருந்தது, பிள்ளைகளை பெற்றாள். பாவம் மாத்ரிக்கு அது ஏதும் இல்லை. அதற்கு காரணம் கணவனே என்றாலும் இவளும் மலடியாகிப் போனாள். பின் குந்தியிடம் இறந்து பிள்ளைகளை பெற்றபோதும் அந்த தாய்மையை முழுமையாய் அனுபவிக்க முடியாமல் பாண்டுவின் வற்புறுத்துதலுக்கு இசைந்து அவன் மரணத்திற்கு காரணமாகி தன் உயிரையும் சிதையிலிட்டு மரணத்திலே நிம்மதி அடைந்தாள் என மகாபாரதத்திலே அஸ்தினாபுரம் வந்து அல்லோலப்பட்ட ஒரு இளவரசி மாத்ரி. அவளின் கதையை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்க போறோம். கதைக்குள் பயணிக்கலாம். நான் உங்கள் ஜோ. காஷ்மீரத்திற்கும் கேகய நாட்டிற்கும் மேற்கே 56 தேசங்களை உள்ளடக்கிய அழகும் அடர்த்தியும் மிக்க காடுகளால் சுற்றப்பட்ட சிந்து நதி பாயும் சமதள பரப்பை உடைய நாடே மத்தர தேசம். பார்ப்பதற்கு மத்தளம் போன்ற நிலப்பரப்பை கொண்டிருப்பதாலும் புறாவிற்கென தன் உயிரையை கொடுத்த சிபி சக்கரவர்த்தியின் மகன் மத்தரன் என்பவன் அப்பூமியை ஆண்டதாலும் அதற்கு மத்தர தேசம் என பெயர் வந்ததாம். அப்படி பல சிறப்புகளையும் இயற்கை எழில் ஓவியமும் நிறைந்த அந்நாட்டை ஆளும் மன்னன் சல்லியனின் அன்பு தங்கையே மாத்ரி. கரியவிழி, தாமரை முகம், ரோஜா இதழ், வளைந்த இடை, குனிந்த தலை, மழலை சிரிப்பு என பேர் அழகியாய் இருந்தாள் அவள். பெண்மைக்குரிய வளம் சிறிதும் குன்றாமல் அழகியாய் கற்பில் சிறந்தவளாயிருந்த அவளுக்கு போர்க்கலையும் கைவந்த கலையே கூட. பண்பிலும் ஒழுக்கத்திற்கும் பெயர் போனவள். காரணம், ஒரு காலத்தில் கணவன் சத்தியவானுக்காய் யமலோகம் வரை சென்று யம தர்மரிடம் முறையிட்டு கணவனின் உயிரை மீட்டு வந்தாளே சாவித்திரி. அந்த சாவித்திரி இவள் மூதாதையரே. ஆதலால் அந்த சாவித்திரியின் கதைகளை கேட்டு ஒழுக்கத்தை பின்பற்றி வாழ்ந்த மத்தர தேச பெண் குழந்தைகளில் இளவரசி மாத்ரியும் ஒருத்தி. இப்படி அழகும் வீரமும் ஒழுக்கமும் நிறைந்த இந்த மாத்ரியை மற்றொருவனும் கைப்பற்றிவிடக் கூடாது என்பதை உணர்ந்தே அஸ்தினாபுரத்தில் இருந்த பீஷ்மர் தானே வலிய மாத்ரியை பெண் கேட்டு மத்தர தேசம் வந்திருந்தார். பொதுவாய் மகாபாரதத்திலே பிதாமகர் அஸ்தினாபுர வாரிசுகளுக்கு பெண் கேட்டு போகும் போதெல்லாம் தரம் அறிந்தே ஒவ்வொரு நாட்டிற்கும் சென்றார். காந்தாரிக்கு 100 பிள்ளைகளை பெறும் வரம் இருக்கிறது என்பதை அறிந்தே காந்தாரம் சென்றார். குந்திக்கும் துர்வாசர் கொடுத்திருந்த வரத்தை அறிந்தே அவளை தேர்வு செய்தார். அப்படியே மாத்ரியின் அழகின் தரம் அறிந்தே அவளை பாண்டுவிற்கு இரண்டாம் தாரமாய் பெண் கேட்டு பாண்டு குந்தியின் மனம் முடிந்த சில நாட்களிலேயே ஓசைப்படாமல் யாரும் அறியாமல் மத்தர தேசம் சென்று சல்லியனை சந்தித்தார் பிதாமகர் பீஷ்மர். வந்தவரை முறையான சடங்குகளுடன் வரவேற்ற மன்னன் சல்லியனும் விவரம் அறியாமல், மகத்தான தேசத்தின் மாபெரும் மனிதர் எம்மை தேடி வந்ததன் காரணம் யாதோ என வினவ, பீஷ்மரோ, சல்லியா, நான் இங்கு ஒரு கன்னியின் கரத்திற்காய் வந்திருக்கிறேன். அழகிற்கும் அறத்திற்கும் பெயர் கொண்டவளாம் மாத்ரி எனும் நாமம் கொண்ட தங்கை ஒருவள் உனக்கு இருப்பதாய் கேள்விப்பட்டேன். நான் அவளை பாண்டுவிற்கென தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எங்களுடன் கூட்டு சேர நீ அத்தனை தகுதிகளையும் கொண்டவனாய் இருக்கிறாய். இதில் உன் விருப்பம் என்னவோ என கேட்டார். அதை கேட்டதுமே சல்லியனும் நொடியில் அகமகிழ்ந்தான். காரணம், பாரதத்தின் பெரும் நாடாம் பீஷ்மரின் குரு தேசத்துடன் சம்பந்தம் வைத்தால் இனி எந்த எதிரி நம்மை தாக்க நினைத்தாலும் ஒரு கணம் யோசித்தே கால் வைப்பான் என்பதை அவன் புரிந்தான். இருந்தும் அவன் குல மரபுப்படி அந்நாட்டிலிருந்து பெண் எடுப்பவர் யாராயினும் பெண் வீட்டாருக்கே வரதட்சணை அளிக்க வேண்டும். அந்த வழக்கத்தை சல்லியன் பீஷ்மரிடம் தெரிவித்து, பிதாமகரே, இதற்கு நீர் சம்மதித்தால் நான் என் தங்கையை பாண்டுவிற்கு அளிக்கிறேன் என்றார். அங்கோ பீஷ்மர் முன் ஏற்பாடுகளுடன் தான் வந்திருந்தமையால் உடனே பொருட்களை பரிமாற்றினார்.
ஆம், தங்கம், விலை உயர்ந்த கற்கள், யானைகள், குதிரைகள், ரதங்கள், இரத்தினங்கள், பவளங்கள், ஆடை ஆபரணங்கள் என பல பொருட்களை கொடுத்து அதற்கு ஈடாய் மகிழ்ச்சி நிறைந்த இதயத்துடன் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட மாதிரியை பெற்றார் பீஷ்மர். அந்த சூழ்நிலையில் அங்கு திருமணத்திற்கென மாதிரியின் சம்மதமோ மறுப்போ எதுவுமே கேட்கப்படவில்லை. சல்லியன் கூறிய ஓரிரு வார்த்தைகளே அவள் மனதில் ஓங்கி எழுந்தது. அவன் பீஷ்மரிடம் கைகோர்த்து விட்டு வந்து அவளிடம், தங்காய், பாரத தேசத்திலே பெரிய தேசம் அந்த அஸ்தினாபுரம். அந்த அஸ்தினாபுரத்தில் ஒரு அதிரதன் பெற்றிருக்கும் சேனை நம் 56 தேசத்தின் படைகளை கூட்டினாலும் அதைவிட பெரியது. அங்கு மாபெரும் வீரர் பீஷ்மர் இருக்கிறார், சாஸ்திர பண்டிதர் விதுரர் இருக்கிறார். உன்னை மணக்கப் போகும் பாண்டுவே அங்கு மகாராஜனாயிருக்கிறான். அவனே குரு தேசத்தின் அதிபதியும் ஆகப் போகிறான். கூட நீயும் மகாராணிகளில் ஒருத்தி ஆகப் போகிறாய். உன்னை குரு தேசத்து மகாராணி ஆக்கிய பின் இனி இந்த மத்தர தேசம் பகைவர் கண்ணிலிருந்து தப்பித்து விடும். பீஷ்மரின் சம்மந்தியை போருக்கு அழைக்கும் தைரியம் இனி யாருக்கு இருக்கும் சொல் என வலிய மாதிரியிடம் வந்து பெருமையடித்தான் சல்லியன். அப்போதும் அவன் இத்திருமணத்தில் உனக்கு சம்மதமா என கேட்க வரவில்லை. பீஷ்மரிடம் வாக்கு கொடுத்துவிட்டே அச்செய்தியை அவளிடம் ஒப்புவித்தான். அதிலே மாதிரியின் மனதில் பதிந்ததெல்லாம், நான் இத்திருமணத்திற்கு சம்மதித்தால் என் நாட்டு மக்கள் போரின்றி அமைதியாக இருப்பார்கள். என் சொந்த நாட்டிற்கு இந்த உதவியை கூட செய்யவில்லை என்றால் நான் என்ன ஒரு இளவரசி என்றே சிந்தித்தாள். கூட தனக்குத்தானே தன்னையும் தயார்படுத்தி கொண்டாள் அஸ்தினாபுரம் செல்ல. அடுத்த நாளே பயணமும் ஆரம்பித்தது. பீஷ்மர் குதிரையில் முன் செல்ல, பின்னால் மூடு வல்லக்கில் மணப்பெண்ணாய் மாதிரி அவளை பின்தொடர்ந்தாள். அவளுக்கும் பின்னால் குதிரைகளும் ஒட்டகங்களும் சல்லியன் கொடுத்தனுப்பிய திருமண சீர்வரிசை பொருட்களும் வந்து கொண்டிருந்தன. கூட தங்கை பழக்கமில்லா புது தேசத்திற்கு செல்கிறாள், போய் மனதில் உள்ளதை பகிர்வதற்கேனும் அவளுக்கு தோழிகள் வேண்டுமே என அவளின் சில பணிப்பெண்களையும் உடன் அனுப்பியிருந்தான் சல்லியன். பல நாட்கள் நீண்டது மாதிரியின் பயணம். இறங்க முடியா பள்ளத்தாக்கு, ஏற முடியா மலை என பல தூரம் கடந்தாள் அவள். அப்படி போகும் வழி முழுக்க மாதிரியின் மனதில் எழுந்த எண்ண அலைகள். ஏதோ குரு தேசம் என்கிறார்கள், யாரோ இளவரசன் என்கிறார்கள், அவனும் ஏற்கனவே மனம் ஆனவனாம், நான் இரண்டாம் தாரமாம். நான் இரண்டாம் தாரமாயிருப்பது கூட எனக்கு கவலை இல்லை. ஆனால் முதலாவதாய் இருக்கிறாளே ஒரு ராணியார், அந்த பெண் எப்படிப்பட்டவளோ, அவள் என்னிடம் எப்படியெல்லாம் நடந்து கொள்வாளோ, அவளை நினைத்தால்தான் எனக்கு பயமாயிருக்கிறது என்றே சிந்தித்தாள் மாதிரி. அப்படியே சிந்தித்து கொண்டே அவளின் பயணமும் முடிந்தது. அஸ்தினாபுரம் எனும் மாபெரும் சாம்ராஜ்யத்தினுள் காலடி வைத்தாள் மாதிரி. உண்மையில் தன் சகோதரன் கூறியது போலவே நம் நாட்டை விட எத்தனையோ மடங்கு பெரியதுதான் இந்த அஸ்தினாபுரம் என பிரமிப்புடன் அதன் கோட்டைகளை பார்த்தாள். கோட்டை தாண்டி, அரண்மனை தாண்டி முதலிலே அந்த புறத்தில் நுழைகையிலே யார் என்னை வரவேற்கப் போகிறார்கள் என பார்த்தாள். அவள் நினைத்தது போலவே அஸ்தினாபுர அரண்மனை வாசலில் அவளை வரவேற்க அவளுக்கு ஆரத்தி எடுத்தவள் குந்தியே. தன்னை விட மூத்தவள், பருத்த மேனியாள், கொஞ்சம் கர்ப்பமும் நிறைய பொறுமையும் பக்குவமும் நிறைந்தவள் என பார்த்ததும் குந்தியை எடை போட்டாள் மாதிரி. பின் அவளின் கால்களில் பணிந்து எழுந்தாள். குந்தியும் வா மாதிரி என கூறிவிட்டு சற்று கூர்ந்து அவளை கவனித்து சிரித்து கொண்டு, அழகாகவும் சின்ன பெண்ணாகவும் இருக்கிறாயே என்று மட்டும் கூறிவிட்டு சேடி பெண்களை அழைத்து ராணியாரின் புது மாளிகைக்கு வழிகாட்டுங்கள் என ஆணையிட்டு முன்னே நடந்தாள். நடக்கும்போது குந்தியின் முகத்தில் தெரிந்த பெருமிதம் நடையிலும் தெரிவதைக் கண்டாள் மாதிரி. எனக்கு மூத்தவள் இவள், இவளுக்கு இந்த பெருமிதம் தேவைதான் என்று கூறிக்கொண்டு தன் புது அந்தப்புரத்திற்கு சென்றாள். அதே நேரம் குந்தியும் மாதிரியை பற்றியே சிந்தித்தாள். ஆகா, இப்பெண் எவ்வளவு அழகாயிருக்கிறாள்! மேகத்திலிருந்து வெளிவரும் நிலவொளியைப் போலல்லவா இந்த மாதிரி இருக்கிறாள். இளமையும் கொடி போல் உடலையும் கொண்ட இந்த மத்திர இளவரசி இந்த அஸ்தினாபுர அரண்மனைக்கு ஏற்றவள்தான். பெண்ணாசை துறந்த பீஷ்மரே தேடிச் சென்று இவளை பெண் கேட்டார் என்றால் இவள் இப்படித்தான் இருப்பாள் என்று நினைத்து கொண்டாள். இருந்தும் குந்தியின் மனதிலே ஒரு ஓரத்திலே மாதிரியின் மேல் பொறாமை இருந்தது. என் மகாராணி அந்தஸ்துக்கு பாதிப்பில்லை, இருந்தாலும்
பாண்டுவின் கவனத்தை சிதறடிக்க இன்னொருத்தி வந்துவிட்டாள். என்னை விட இளமையும் அழகும் அவளிடம் இருக்கிறது என்று எண்ணி சற்றே வருத்தமும் கொண்டாள். அந்த வருத்தம் சில சமயங்களில் எரிச்சலாகவும், சில சமயங்களில் அலட்சியமாகவும், சில சமயங்களில் மாதிரியின் மேல் கோபமாகவும் பொறாமையாகவும் வெளிப்பட்டது. இது சாதாரணமாக ஒரு பெண்ணின் மனநிலைதானே. இதில் குந்திக்கு மட்டும் விதிவிலக்கா என்ன? பின் சில நாட்களிலேயே பீஷ்மரால் பாண்டு மாதிரிக்கான மணநாள் குறிக்கப்பட்டு இனிதே திருமணமும் நிறைவேறி போனது. அன்றிலிருந்து அஸ்தினாபுரத்தின் அங்கீகரிக்கப்பட்ட மருமகள் ஆனாள் மாதிரி. பாண்டுவும் அவளிடம் அன்பாக நடந்து கொண்டான். சொல்லப்போனால் குந்தியை விட பாண்டு மாதிரியையே அதிகம் விரும்பினான். இருந்தும் அவனும் கூட சற்றே குந்திக்கு பயப்பட்டான். அதைக் கண்டு மாதிரியும் குந்தியின் பார்வையில் அவ்வப்போது தன்மேல் படும் வெறுப்பை சகித்து கொள்ளவும் விழுங்கிக் கொள்ளவும் பழகி கொண்டாள். அவள் இருக்கும் சமயங்களில் பாண்டுவை விட்டு விலகி அமர்ந்தாள். உண்மையில் அரண்மனையில் தனக்கென இருந்த பாண்டுவை தவிர வேறு யாருக்கும் தன்னை பற்றிய கவலையோ அக்கறையோ இல்லை என்பதை விரைவிலே அவள் புரிந்தும் கொண்டாள். கூட எல்லாரும் குந்தியை மகாராணியே என அழைத்து கொண்டு அவளிட்ட பணி செய்ய காத்து கொண்டு இருந்தனர். இளையராணி என விளிக்கப்படும் இவளுக்கோ அப்படியல்ல. இவளின் துணை நின்றவர்கள் அவள் மணமுடிக்க மத்திர தேசத்தை விட்டு வரும்போது அவளுடன் அனுப்பி வைக்கப்பட்ட மத்திர தேசத்து தோழிகளே. அவர்களே மாதிரியின் உடன் எப்போதும் இருந்தனர். மாதிரியின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படியவும் தேவைகளை நிறைவேற்றவும் உதவி செய்தனர். இன்னும் சொல்லப்போனால் மணமான சில நாட்களிலேயே அஸ்தினாபுர அரண்மனை ஊழியர்களும் சேடி பெண்களும் மாதிரியின் அந்தபுரத்திற்கு வருவதே இல்லை எனும் நிலையே உருவாகி போனது. கூட பாண்டுவும் சற்றே விசித்திரமானவராயிருந்தார். அரசன் எனும் முறையில் நாட்டு பணிகளை செய்யும்போது முற்றிலும் குடும்பத்தை மறந்தார். நாளடைவில் தனிமையில் அவரை சந்திக்கும் வாய்ப்பு அரிதாகவே மாதிரிக்கு கிடைத்தது. குந்திக்கும் கூட அப்படித்தான். இருந்தும் திருமணமாகி 30 நாட்களில் அவசர அவசரமாக தான் திக் விஜயம் செல்கிறேன் என கூறி உடனேதாமே அஸ்தினாபுரத்திலிருந்து விடை பெற்றார் பாண்டு. அன்று மாதிரிக்கு உலகமே சூனியமானது. எனக்கிருந்த ஒரே ஆறுதல் என் கணவர் தினமும் சந்திக்காவிட்டாலும் ஒரே கோட்டையில்தான் இருக்கிறோம் என்று ஆறுதல் அடைவேன். இனி அதுவும் சில காலம் இல்லையா என தேம்பி போனாள். அது முதல் பகல்கள் இரவுகள் ஆயின. இரவு பகலாகி போனது. அரண்மனை பெரியவர்களில் விதுரர் மட்டுமே சில சமயங்களில் மாதிரியின் அரண்மனைக்கு வருகை தருவார். அறிவுரைக்கும் அன்பிற்கும் உருவகமாக இருந்த அவர் இயல்பிலேயே அதிகம் பேசாதவர். எப்போதேனும் கூறும் சில வரிகளும் மௌனமுமே அவளிடம் உரக்க பேசின. அதில் பெரும்பாலும் விதுரர் சொல்லும் வார்த்தைகள், மாதிரி எப்போதுமே யாரையுமே எதற்காகவுமே வெறுக்காதே என்பதாகும். அதை மனதிலே நிறுத்தினாள் மாதிரி. வருடங்கள் கழிந்தன. திடீரென ஒரு நாள் பாண்டு மன்னர் வெற்றியுடன் வந்து கொண்டிருக்கிறார் எனும் செய்தி வந்தது. அத்துடன் மாதிரிக்கு நிம்மதியும் வந்தது. ஆம், திக் விஜயத்திலே பல நாடுகளை வென்று பெரும் செல்வத்துடன் வந்திருந்தார் பாண்டு மன்னர். ஆனால் வந்ததும் அதையெல்லாம் முற்றிலுமாக பீஷ்மர், திருதராஷ்டிரர், விதுரர் என அனைவரிடமும் பிரித்து கொடுத்துவிட்டு திடம் என ஒரு முடிவெடுத்தார். நான் பல காலமாய் திக் விஜயம் செய்து களைத்து போய்விட்டேன். இனி சில காலம் கானகம் சென்று அமைதியான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். போதும் எனும் அளவு ஓய்வெடுத்துவிட்டு பின் மீண்டும் நாடு திரும்புகிறேன் என்றார். அச்செய்தி மாதிரிக்கு மீண்டும் ஒரு பேர் இடியாயிருந்தது. என்னது, கானக வாழ்க்கையா? நம் மன்னருக்கு என்னதான் ஆயிற்று? இவரின் செயல்கள் அனைத்தும் வித்தியாசமாயிருக்கிறதே. கானகம் போய் வாழ்வதற்கு இவர் எதற்கு இத்தனை நாட்கள் திக் விஜயம் புரிந்தார் என சிந்தித்தாள். அதற்குள் கானக வாழ்க்கைக்கான அனைத்து தயாரிப்புகளும் நடந்தாயிற்று. பாண்டு மன்னர் நாட்டின் பொறுப்பை திருதராஷ்டிரரிடம் ஒப்படைத்தார். மற்ற பிற அரசியல் கடமைகளை விதுரரிடம் ஒப்படைத்துவிட்டு குடும்பமாய் அனைவரிடமும் விடை பெற்றார். அதிலே அதிகம் மகிழ்ந்தவர் திருதராஷ்டிரர் ஒருவர் மட்டுமே. பாண்டு, குந்தி, மாதிரி என மூவர் மட்டும் அரண்மனையின் ஆடம்பர சுகத்தை விட்டு நிரந்தரமாக கானகவாசிகளாக வாழ மூட்டை முடிச்சுகளுடன் கிளம்பினர். அதிலே குந்திக்கு இந்த வாழ்க்கை பழக்கப்பட்டதுதான். அவள் திருமணத்திற்கு முன் துர்வாசரின் ஆசிரமத்தில் பல காலம் பணி செய்தாள். ஆனால் மாதிரிக்கு தான் அது முற்றிலும் புதிது.
இருந்தும் சகித்துக் கொண்டாள். இமயமலையை சார்ந்த ஒரு அடர்த்தியான கானக பகுதியில் தன் இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ள முடிவெடுத்தார் பாண்டு. அந்த கானகத்தில் ஏற்கனவே வசிப்பவர்கள் இவர்களின் அங்க தோற்றங்களைக் கண்டு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் என அவர்களின் தேவைக்குரிய அனைத்து பொருட்களையும் அளித்தனர். ஆரம்பத்தில் அசௌகரியமாக இருந்த அந்த வன வாழ்க்கை மாதிரிக்கு போக போக பழக்கமாகிவிட்டது. குந்தியுடன் சேர்ந்து பணியாற்றினாள். பாண்டுவும் அரசு காரியங்களை மறந்து உற்சாகமாய் வேட்டையாடி தேவையான அளவு ஓய்வெடுத்து தன் இரு மனைவியருடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். உண்மையில் முன்பு அரசியல் வேலைகளில் சிக்கி தவிக்கும் பாண்டுவிடம் பேசக்கூட நேரம் கிடைக்காமல் ஏங்கும் மாதிரிக்கு இங்கு இப்போது எப்போதும் கிடைக்கும் அவளின் உடனிருப்பு நிம்மதியையே தந்தது. இப்படி அவர்களின் வாழ்க்கை அமைதியாக போய்கொண்டிருந்த காலத்திலேதான் விதி பாண்டுவின் வாழ்விலே ஒரு ஆட்டத்தை ஆரம்பித்தது. அதுவும் பொல்லாத ஒரு பேர் ஆட்டத்தை ஆடியது. ஒரு நாள் வழக்கம் போல மான் வேட்டைக்கு சென்ற பாண்டு மன்னர் அறியாமல் தன் துணையுடன் கூடிக்கொண்டிருந்த ஆண் பெண் மானை தன் கணையால் தாக்கினார். அதிலே அந்த ஆண் மானோ உண்மையில் மான் அல்ல, ஒரு முனிவரின் மகன். கிந்திமர் எனும் பெயர் கொண்ட அவர் மானுரு எடுத்து தன் துணையுடன் கூடிக்கொண்டிருந்தார். அப்போதே பாண்டுவால் கணையால் அடிக்கப்பட்டு தரையில் வீழ்ந்தார். விழுந்து மனித குரலில் கதறி அழுத அந்த கிந்திவர் முனி, மன்னா, அறம் சார்ந்த குலத்தில் பிறந்த நீ செய்த இச்செயல் முறையா? இங்கு எத்தனையோ உயிரினங்கள் இருக்க நான் என் துணையுடன் இணைந்திருப்பதைக் கண்டும் நீ வேண்டுமென்றே எங்களை தாக்கி இப்படி கொன்றுவிட்டாயே. நீ எங்களை காயப்படுத்தி கொன்றாய் என நான் வருந்தவில்லை. எங்கள் கலவி காலம் முடியும் வரையேனும் சற்று பொறுத்திருந்து எங்களை நீ கொன்றிருக்கலாமே. இந்த வேட்கை அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானதுதானே. ஆனால் அதை நான் என் வாழ்வில் அடையும் முன்பே நீ இப்படி செய்து என் துணையை கொன்றுவிட்டாய், என்னையும் கொன்றுவிட்டாய் என கூறி கதறினார். அதை கேட்டு தன் அந்த செயலுக்காய் வருந்திய பாண்டு மன்னரோ பல வழிகளிலும் அந்த முனிவரிடம் மன்னிப்பு கேட்டு பார்த்தார். ஆனால் அது எதற்குமே உடன்படாத கிந்திமர் முனி, மன்னா, நான் உனக்கு சாபம் இடுகிறேன். இன்று எப்படி நான் என் துணையுடன் உல்லாசமாய் இருக்கும்போது உன் கையால் மடிந்தேனோ அப்படியே நீயும் உன் துணையுடன் இணைந்தால் மரணம் உன்னை வந்தடையும். நான் மகிழ்ச்சியாய் இருக்கும்போது நீ எனக்கு துயரை கொண்டு வந்தாய், அதை போலவே நீ மகிழ்ந்திருக்கும் போது துயர் உன்னை வந்தடையும் என மகா சாபம் ஒன்றை இட்டார். இட்டு அப்படியே இறந்தும் போனார். அதை கேட்டு பெரும் துயர் கொண்டார் பாண்டு. உடனே அதை தன் இரு மனைவியரிடமும் தெரிவித்து வாய்விட்டு கதறி அழுதார். ஐயோ, என் செயலால் இப்படி வம்சம் அற்று போனேனே. இதை மட்டும் அஸ்தினாபுர பெரியோர்கள் அறிந்தால் எவ்வளவு வேதனைப்படுவார்கள். இனி பிரம்மச்சரியத்தை தவிர ஒன்றும் என் வாழ்வில் இல்லையே. இதுவரை பிள்ளை பெறாத நான் இனி எப்படி பிள்ளை பெறுவேன்? நான் வாழ்ந்து இனி என்ன பயன்? பிள்ளையற்ற நான் இனி சொர்க்கத்தை எப்படி அடைவேன் என தலையில் அடித்து கொண்டு அழுதான். அதை கண்டு மாதிரியும் குந்தியும் பல வகைகளிலும் அவரை சமாதானப்படுத்த முயன்றார்கள். ஆனால் பாண்டுவால் அதை எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உடனே அங்கிருந்த கானகவாசிகள் சிலரை அவர் அழைத்து அவர்களிடம், தூதாய், நீங்கள் இப்போதே அஸ்தினாபுரம் சென்று பாண்டு மன்னர் இனி தன் வாழ்நாள் முழுதும் கானகத்திலே வாழ விரும்புகிறார் என்றும் அவர் ஆட்சி அதிகாரம் ஆசைகளை துறந்துவிட்டார் என்றும் இனிமேல் யாருமே அவரை சந்திக்கும்படியாய் கானகம் வரவேண்டாம் என்றும் வந்தால் அன்றே அவர் தன் வாழ்வை முடித்துக் கொள்வாராம் என்றும் கூறுங்கள் என்று கட்டளையிட்டார். அப்படியே அவர்களும் அஸ்தினாபுரம் சென்று அதை தெரிவிக்க அரண்மனையே பாண்டுவிற்காய் அழுதது. அதில் மகிழ்ந்தவர் திருதராஷ்டிரர் மட்டுமே. அதே நேரம் பாண்டுவும் தன் இரு மனைவியரை மட்டும் அழைத்து கொண்டு இனி யாரும் என்னை சந்திக்க கூடாது என தெளிவாய் முடிவெடுத்து வேறு இடத்திற்கு இடம்பெயர்ந்தார். அந்த நிலையிலே மாதிரியும் குந்தியும் தங்களுக்குள் ஒரு உடன்படிக்கை ஒன்றை செய்து கொண்டனர். தங்களின் கணவரின் சாபத்தை குறித்து நன்கு அறிந்த அவர்கள், இனி எப்போதுமே ஆசையை தூண்டும் வகையில் நாம் நம் கணவர் முன் நடக்கக்கூடாது. ஆடை ஆபரணங்கள் அழகை துறப்போம். இன்ப உணர்ச்சிகள் அவருள் ஏற்படாமல் பார்த்து கொள்வோம். தனிமையில் அவருடன் உரையாடுவதை தவிர்ப்போம். இனி நாமும் அவருடன் சேர்ந்து துறவு வாழ்க்கையை வாழ்வோம் என அவர்களும் அவர்களுக்குள் முடிவெடுத்து கொண்டனர். அப்படியே அதிலிருந்து எள் அளவும் தவறாமல் வாழ்ந்து வந்தனர். அதிலே மாதிரியோ தன்னை முழுதும் தற்காத்தாள். காரணம்,
குந்தியை விட அவளே அழகும் இளமையும் கொண்டவள். என்னால் என் கணவருள் எந்த இச்சையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என மிகத் தெளிவாய் அவள் தனக்கென வரைமுறைகள் வகுத்தாள். கூடவே குந்தியும் இன்னும் சற்று கவனமாய், மாதிரியின் அழகின் சபலத்தில் பாண்டு எப்போதேனும் சிக்க நேரிடலாம், அதற்கான சூழ்நிலையை நாம் எப்போதுமே தந்துவிடக் கூடாது என அவர்களை மறைமுகமாய் கவனித்தாள். அவர்கள் தனித்திருந்தால் தானும் அவர்களுடன் சென்று சேர்ந்தும் விடுவாள். இப்படியே மாறி மாறி பாண்டுவின் பால் கொண்ட அக்கறையால் பெண்கள் இருவரும் கவனமாய் கவனித்தனர். ஆண்டுகளும் ஓடிப்போனது. அதிலே ஒரு நாள் திடீரென தன் இறப்பிற்கு பின்னால் மறுவாழ்வை குறித்து சிந்தித்த பாண்டு பெரும் துயர் கொண்டு குந்தியிடம் தனிமையில், என் அருமை மனைவியே, நான் என்னதான் வேள்விகள் கொடைகள் தவத்துறவுகள் செய்தாலும் மகனற்றவனாயிருப்பதால் வீடு பேற்றை என்னால் அடைய முடியாது. எனவே நீ எப்படியேனும் எனக்கு சமமான அல்லது என்னை விட உயர்ந்த நபர் மூலம் பிள்ளை பெறு. என் அனுமதியின் பேரில் நீ இதை செய்வதால் நீ பாவியாகிவிட மாட்டாய். கணவன் படிப்பதை மனைவி செய்வது அவர்களது கடமை என வேதங்கள் கூறுகிறது. ஆகவே குந்தியே, நீ செய்யும் இக்காரியங்களால் நாம் பிள்ளை பெற்று நானும் உன்னால் நற்கதியை அடைவேன் என்றான் பரிதாபமாக. அதை கேட்டு குந்தியோ நொந்து போனாள். அவள், அன்பரே, நீர் இப்படி என்னிடம் கேட்பது தகாது. நான் உம்மிடம் அர்ப்பணிப்புடன் வாழும் உன் அன்பு மனைவியாவேன். கற்பனையில் கூட வேறொருவரை நான் ஏற்க மாட்டேன். உம்மை தவிர மற்றொருவரையும் உயர்ந்தவர் என நான் கருதவும் மாட்டேன். தலைவா, நான் உமக்கு ஒரு வழி கூறுகிறேன். கன்னி பருவத்திலே எனக்கு துர்வாச முனிவர் எந்த தேவரையும் என் விருப்பத்திற்கு அழைத்து அவர்கள் அருளால் பிள்ளை பெறுவதற்கான மந்திரம் ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீர் விரும்பினால் நான் தேவர்களில் யாரை அழைப்பது என்று கூறும். அவர்கள் மூலம் நாம் சந்ததியை உருவாக்கலாம் என்றாள். அதை கேட்டதும் பாண்டு பெரும் ஆனந்தம் கொண்டு குந்தியை வாழ்த்தி வரிசையாய் ஒவ்வொரு வருட இடைவெளியில் யமதர்மர், வாயுதேவன், இந்திரதேவர் என 3 தேவர்களை மந்திரங்கள் மூலம் வரவழைத்து கூடாமல் அவர்கள் அருள் மூலம் தருமர், பீமர், அர்ஜுனன் என 3 மகன்களை பெற்றுக்கொண்டார். இப்படியே 3 வருட இடைவெளியில் குந்தி 3 மகன்களை பெற அஸ்தினாபுரத்தில் காந்தாரியும் 100 மகன்களை பெற்றிருந்தார். இங்கனம் தன்னை ஒத்த அரண்மனை பெண்கள் அனைவரும் தாயாகி போக அதிலே தன் அருகிருக்கும் குந்தியும் தினமும் தன் குழந்தைகளை கொஞ்சி மகிழும் அழகை பார்த்து மாதிரிக்கும் தானும் பிள்ளை பெற வேண்டும் எனும் ஆசையானது அதிகமானது. என்ன செய்யலாம் என யோசித்த அவள் ஒரு நாள் பாண்டு மன்னனை அணுகி அவரிடம், மன்னா, நான் என்னதான் குந்தியை விட உயர்நிலையில் பிறந்த போதிலும் இப்போது என் நிலையோ அஸ்தினாபுர அரண்மனையில் உள்ள எல்லா பெண்களை காட்டிலும் தாழ் நிலையிலே உள்ளது. குந்திக்கு 3, காந்தாரிக்கு 100 என பிள்ளைகள் இருக்க நான் ஒருத்தி மட்டுமே பிள்ளைகள் அற்றவள் ஆகிப்போனேன். அன்பரே, நான் இதுவரை உம்மிடம் எனக்காய் ஏதும் கேட்டதில்லை. இன்று ஒன்று கேட்கப் போகிறேன். நீர் என்னிடம் அன்பாய் இருப்பது உண்மை என்றால் குந்தியிடம் அவள் மந்திரம் மூலமாக எனக்கும் பிள்ளைகளை தருமாறு வேண்டுங்கள் என்றாள். நான் நேரடியாக இக்கருத்தை அவளிடம் சொல்ல முடியவில்லை. என்ன இருந்தாலும் அவள் என் சக்களத்தி. நீர் எனக்கென இதை அவளிடம் கேட்பீரா என மன்றாடினாள். அதை கேட்டதும் பாண்டுவோ, மாதிரி, இதே எண்ணம் என் மனதிலும் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ இதை எப்படி எடுத்துக்கொள்வாய் என்றே உன்னிடம் நான் கூறவில்லை. நான் கேட்கிறேன். குந்தி நிச்சயம் இதை மறுக்க மாட்டாள் என நம்புகிறேன் என்று கூறி மறுகணமே குந்தியிடம் சென்றார் பாண்டு. சென்று, குந்தி, நான் இன்னும் சில பிள்ளைகளை பெற விரும்புகிறேன் என்றார். அதற்கு குந்தியோ, மன்னா, நான் 3 பிள்ளைகள் பெற்றுவிட்டேன். 4 மனிதர்களுடன் உறவு வைப்பவள் தாழ்ந்தவள் ஆகிறாள். 5 மனிதர்களுடன் உறவு வைப்பவள் விலைமகள் ஆகிறாள். கற்றவரே, இதை அறிந்துமா நீர் இன்னும் வரம் கேட்க சொல்கிறீர் என கடிந்தாள். அதை கேட்டதும் பாண்டு, இல்லை இல்லை குந்தியே, உன் மூலம் அல்ல, மாதிரியின் மூலம் பிள்ளை பெற விரும்புகிறேன். பாவம் அவள். பிள்ளையின்றி இருக்கும் அவளுக்கும் உன் வரம் மூலம் சந்ததி அடைவதற்கான வழி செய்தாய் ஆயின் அவளும் தாயாகி அழிவில்லா புகழை அடைவாள். சற்று யோசித்துப் பார் குந்தி. நீ உன் குழந்தையுடன் விளையாடும் போது பிள்ளையற்ற அவளும் ஏங்கித்தானே போவாள். அவளுக்கு இந்நிலை வர காரணம் நான் தானே. நீ வரம் பெற்றிருக்கிறாய், அதனால் தாய் ஆனாய். ஆனால் அவளோ? சற்று யோசித்துப் பார் குந்தி. உனக்கு விருப்பமிருந்தால்
எனக்காய் இதை நீ செய்வாயா என மனமுருக கேட்டான் பாண்டு. குந்தியும் மன்னரின் அவ்வார்த்தைகளை கேட்டு மாதிரியின் துயரை புரிந்து கொண்டு உடனே தாமே அவளை அழைத்து, மாதிரி, நேரத்தை இழக்காமல் தேவர்களில் எவரையேனும் நினைத்துக்கொள், அவர் மூலம் அவரைப் போலவே நீ நிச்சயம் பிள்ளை பெறுவாய் என கூறி மந்திரங்களை உச்சரித்தாள். அப்போது மாதிரி அஸ்வினி இரட்டையர்களை மனதிலே நினைத்தாள். அது ஏன் மாதிரி வித்தியாசமாய் அஸ்வினி தேவர்களை சிந்தித்தாள்? அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஒருமுறை தன் வன வாழ்க்கையிலே ஒரு நாள் மாதிரி கிணற்றிலே தண்ணீர் முகந்து கொண்டிருக்கையிலே இரு அந்தணர்கள் தாகத்திற்கு தண்ணீர் கேட்டு வந்தார்கள். உடல் முழுக்க ஆறா காயங்களுடன் இருந்த அவர்களை பார்த்ததும் மற்ற அனைவரும் விரட்டினர். ஆனால் மாதிரியோ உடனே அவர்களின் தாகத்தை தீர்த்தாள். அவர்களும் தமக்கு உதவிய மாதிரிக்கு பிரதி உபகாரம் செய்ய விரும்பினார்கள். உடனே தங்கள் சுய உரு எடுத்தார்கள். அவர்களே தேவர்களின் மருத்துவர்களான அஸ்வினி இரட்டையர்கள். பிற்காலத்தில் மாதிரி தங்களின் மூலம் குழந்தை பெற தகுதியானவளா என்பதை சோதிக்கவே அவர்கள் அன்று அங்கு வந்திருந்தார்கள். அதிலே ஜெயித்தாள் மாதிரி. ஆகவே அவர்கள் மாதிரியிடம், உரிய காலத்தில் நீ எங்களை அழைத்தால் உனக்கு உதவ நாங்கள் உடனே வருவோம் என சொல்லி சென்றார்கள். அந்த நிகழ்வை எண்ணிக்கொண்டே மாதிரி அஸ்வினி சகோதரர்களை மனதிலே நினைத்தாள். அதன் மூலம் அவர்களைப் போலவே அவளுக்கு நகுலன், சகாதேவன் என இரு இரட்டையர்கள் பிறந்தனர். சக்தியிலும் அழகிலும் மேலான அப்பிள்ளைகள் அஸ்வினி குமாரர்களை காட்டிலும் பிரகாசமாயிருந்தார்கள். இங்கனம் பிள்ளைகளை பெற்று தாயானாள் மாதிரி. இருந்தும் பாண்டு மன்னர் சில மாதங்கள் கழித்து மாதிரியிடம் கேட்காமலேயே அவள் மீது கொண்ட பாசத்தால் குந்தியிடம் சென்று மறுபடியும் மாதிரிக்காய் பேசி பார்த்தார். அதை கேட்டு கோபம் கொண்ட குந்தி அப்போதே தான் மாதிரியின் மேல் கொண்ட வெறுப்பை முதலாய் வெளிப்படையாய் காட்டினாள். ஆம், அவள் பாண்டு மன்னனிடம், மன்னா, ஒருமுறை அந்த மந்திரத்தை சொன்னதற்கே மாதிரி இரு பிள்ளைகளை பெற்றுவிட்டாள். நான் கூட அப்படி சிந்திக்கவில்லை. இன்னும் இதே உதவியை நான் அவளுக்கு செய்தால் அவள் மீண்டும் இரட்டையர்களை பெற்று ஏமாற்றிவிட்டால் நான் என்ன செய்வது? என்னை விட அதிக பிள்ளைகளை பெற்று உயர்ந்தவளாய் அல்லவா ஆகிப்போவாள். ஒருமுறை இரட்டை தேவர்களை அழைத்தால் ஒரே பிரசவத்தில் 2 பிள்ளைகளை பெற்றுவிடலாம் என்பதை கூட அறியாமல் நான் முட்டாளாய் இருந்தேன். தெரிந்தால் நானே பல பிள்ளைகளை பெற்றிருப்பேன். ஆதலால் நான் அஞ்சுகிறேன். ஆகவே இனி என்னிடம் இப்படி அவளுக்கென வரமேதும் கேட்காதீர்கள் என்றாள் கடுமையாக. அதை கேட்டு பாண்டுவும் அத்துடன் நிறுத்தி கொண்டார். தன் 5 மகன்களிலே அவர் நிறைவடைந்தார். அழகும் அறிவும் நிரம்ப பெற்று அவர்கள் வளர்வதை அருகிருந்து கண்டு ஆச்சரியமும் அடைந்தார் பாண்டு மன்னர். அப்படியே 16 வருடங்கள் ஓடிப்போனது. தன் முன் வளர்ந்து வரும் மகன்களைக் கண்டு பாண்டு தன் பலம் முழுவதும் மீட்கப்பட்டதைப் போல் உணர்ந்தார். அனைத்து வித்தைகளையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். குடும்பமாய் அவர்கள் மகிழ்ந்து வாழ்ந்தனர். அப்படி இருக்கையில்தான் மீண்டும் அவர் வாழ்விலே விதி சதி செய்தது. ஆம், ஒரு வசந்த காலத்திலே பாண்டு மன்னரும் மாதிரியும் தனிமையில் ஒரு வனத்தில் உலாவிக் கொண்டிருந்தனர். எப்போதும் இவர்கள் இருவருக்கும் இடையில் அதிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கும் குந்தி அன்று பாண்டுவை கவனிக்க மறந்து போனாள். காரணம், அன்றே அர்ஜுனனின் பிறந்த நாள். ஆதலால் வீட்டிற்கு வந்திருக்கும் அந்தணர்களுக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தாள் குந்தி. அந்த சமயத்திலேதான் பாண்டு சோதனையிலும் துரதிர்ஷ்டத்திலும் சிக்கிப்போனார். வன மரத்தின் புது இலைகளும் வண்டுகளின் ரீங்காரமும் பாரிஜாத மலர்களின் வாசமும் குளிர் தென்றலின் ஸ்பரிசமும் அன்று புதிதாய் பாண்டுவினுள் ஆசையின் சிறு ஆதிக்கத்தை செலுத்தியது. கூட மாதிரியின் இளமை அந்த ஆசைக்கு தீ மூட்டியது. அதனால் அந்த தனிமையான கானகத்தில் அவளை அடைய நினைத்தார் பாண்டு மன்னர். அவளோ பயத்தால் நடுங்கி முடிந்தவரை பலத்துடன் தடுத்தாள். பாண்டுவின் சாபம் குறித்து எச்சரித்தாள். ஆனால் மன்னனோ மாதிரியை அவள் விருப்பத்திற்கு மாறாய் நெருங்கினார். துரதிர்ஷ்டத்தால் அனைத்தையும் மறந்து விதிவசத்தால் முனிவரின் சாபத்தை குறித்து பயமற்று தன் உயிரை தானே மாய்த்து கொள்ள நினைத்தவர் போல மாதிரியின் அணைப்பை பெற முற்பட்டான். மாதிரியோ குந்தியை கத்தி அழைத்தும் பார்த்தாள். அவளின் முயற்சியும் பாண்டுவின் முன் பலிக்கவில்லை. ஆம், காலத்தின் செல்வாக்கால்
காலனிடம் தானே அகப்பட்டு உணர்விழந்து உயிரிழந்து வீழ்ந்தார் பாண்டு. அதைக் கண்டு மாதிரி ஓலமிட்டு நெடுநேரம் கதறி அழுதாள். அந்த துயரமான கதறலை கேட்டு குந்தியும் அங்கு ஓடோடி வந்து பாண்டுவின் கோலத்தைக் கண்டு குந்தி துயரத்தாலும் வருத்தத்தாலும் அப்படியே தரையில் வீழ்ந்தாள். அவள் மாதிரியை நோக்கி, பெண்ணே, ஆசையை முழுமையாய் அடக்கி இத்தனை வருடங்களாய் இந்த வீரரை பாதுகாத்து வந்தேனே, இன்று எப்படி இவர் முனிவரின் சாபத்தை மறந்தார்? மறந்தாலும் இவர் உன்னால் முழுமையாய் காக்கப்பட்டிருக்க வேண்டுமே. நீ என்ன செய்தாய்? தனிமையிலே இவரை அழைத்து மயக்கிவிட்டாயா? அழகே ஆபத்து என்று பலமுறை கூறினேனே, என் அறிவுரையை மறந்து இன்று இக்காரியத்தை செய்து நம் 5 மகன்களுக்கும் தகப்பனின்றி ஆக்கிவிட்டாயே. துரோகியே, உன் வசம் கொண்ட ஆசைதான் இன்று இவரை கொன்றுவிட்டது. திருமணமானதிலிருந்தே உன் அழகை காட்டி இவரை உன்னிடம் வசியம் செய்து வைத்திருந்தாய். இன்று அதை கொண்டே அவரை கொன்றும் விட்டாய். உன்னால் நானும் விதவையாகி போனேனே என கூறி தரையில் அடித்து கொண்டு அழுதாள் குந்தி. உண்மையில் அவ்வார்த்தைகளை கேட்டதுமே மாதிரியும் மாண்டுதான் போனாள். அவள் தன் மனதிலே, நான் ஒரு பாவமும் செய்யவில்லையே, மன்னனை எவ்வளவோ முறை தடுத்தேனே, அதை அறிந்தவர் அவர் மட்டுமே, அவரும் இங்கு மரணித்து கிடக்கிறாரே. ஐயோ, குந்தியின் இவ்வார்த்தைகளை கேட்டால் அனைவரும் இது உண்மையென்றுதானே எண்ணிப் போவார்கள். அஸ்தினாபுரமும் கூட மூத்தவள் இவள் சொல்லும் வார்த்தையை தானே நம்புவார்கள். நான் ஒரு பாவமும் செய்யாதவள் ஆயிற்றே. சரி சரி, எதுவாயினும் இப்பழி என்னுடனே முடிந்து போகட்டும். உயிர் வாழ்ந்து கணவனை கொன்றவள் இவள் என பிறரால் தினம் தினம் சுட்டிக்காட்டப்பட்டு சாவுவதை விட இன்று ஒரே நாளில் அத்தனையையும் முடித்துக் கொள்வோம். இந்த குந்தி என்னிடம் இப்படி நடந்து கொண்டாலும் உண்மையில் இவள் ஒரு நல்ல தாய் என்பது எனக்கு தெரியும். நான் இல்லை என்றாலும் என் பிள்ளைகளை அவள் பிள்ளைகளைப் போல பார்த்து கொள்வாள் என முடிவெடுத்து, மாதிரியோ, சகோதரியே, நான் எவ்வளவோ முயற்சிகள் செய்து மன்னரை தடுத்து பார்த்தேன். கண்களில் கண்ணீர் நிறைய அறிவுரை கூறினேன். ஆனால் அவர் எதையுமே கேட்கவில்லை. வேண்டுமென்றே அவர் பெற்ற சாபத்தை பலிக்கச் செய்ய விரும்பியவர் போலவே அவரின் செயல்பாடுகள் இருந்தது. நம்புங்கள், என் மேல் தவறில்லை என்று கதறி பார்த்தாள். ஆனால் குந்தியின் மனம் அதை ஏற்கவில்லை. அவள், சரி, எதுவாயினும் சரி, ஆனால் இவர் மணந்த மனைவியருள் நானே மூத்தவள். தலைமை தகுதி எனக்கே இருக்கிறது. ஆகவே இவருடன் நானும் மரித்தோர் உலகிற்கு செல்வேன். மாதிரி, இனி நீயே இந்த குழந்தைகளை வளர்ப்பாயாக. நான் இவர் மரணிக்கும் போது இவர் அருகில் இல்லை. ஆகவே மரித்தேனும் இவருடன் இருக்கிறேன் என கோபமாக கூறினாள். ஆனால் அந்த மத்திர தேச இளவரசியாகிய மாதிரியோ ஏற்கனவே தன் மனதில் முடிவெடுத்து விட்டாள். அவள், இல்லை தேவியே, நீர் மரியாதைக்குரிய என் சகோதரி. நான் ஒரு காலமும் உன் மகன்களை என் பிள்ளைகளைப் போல வளர்க்க மாட்டேன். கட்டாயம் எப்போதேனும் வாழ்வில் வேறுபாடு காட்டுவேன். ஆனால் தாம் அப்படியல்ல. என் பிள்ளைகளையும் உனது பிள்ளைகளைப் போலவே நீர் வளர்ப்பாய். நீ அவர்களை கவனித்துக்கொள். என்னை விரும்பியே இவர் இறந்தோர் உலகத்தை அடைந்தார். ஆதலால் நானே இவருடன் செல்வது சரி. இந்த விஷயத்தை நீர் மறுக்காதே. இதுவே நீர் எனக்கு செய்யும் மிகப்பெரிய நன்மையாயிருக்கும் என்றாள். அப்படியே அவள் கூறியபடியே பாண்டுவின் சிதை மூட்டப்படும்போது தன் குழந்தைகளை கட்டி அணைத்து ஆசீர்வாதம் செய்து அவர்களை குந்தியின் கைகளில் ஒப்படைத்தாள் மாதிரி. தன் தாய்மை அந்தஸ்தை விட்டு கொடுத்துவிட்டு பாண்டுவின் அன்பான மனைவி எனும் பட்டத்தை பெற்றுக்கொண்டு அவரின் சிதையிலே குதித்து எரியும் தணலில் வெந்து பாண்டுவின் பயணத்தில் பின்தொடர்ந்தாள் மாதிரி. இதுவே மகாபாரதத்தில் குறுகிய பகுதியில் மட்டும் வந்து பெரும் துன்பங்களை அனுபவித்த மத்தர இளவரசி பாண்டுவின் விருப்ப மனைவி நகுல சகாதேவர்களின் தாய் மாதிரியின் கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.